அனைவருக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உலகம் போற்றும் உத்தமர் காமராஜர். பிறந்த சிறந்த மொழிகளையே சிறந்தே பிறந்த மொழியாக என் தாய்மொழியாம் செந்தமிழுக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் நவிஷா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, காந்தி நகர். இங்கு கூறியிருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழைகளின் வாழ்வில் கல்வி என்னும் மொழி விளக்கை ஏற்றி வைத்த பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாகும். கற்க நன்று கற்கை நன்று பிச்சை புகினும் கற்கை நன்று. பள்ளிக்கு வந்த பிள்ளைகள் பசியாற்ற பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று சொன்ன தலைவர் காமராஜர். காமராஜர் அவர்கள் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சிக்கு ஆற்றிய சிறப்பான தொண்டுகளை போற்றும் வகையில் அவருடைய பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இன்றைய தமிழகம் கல்வி தொழில்நுட்பத்தில் மேம்பட்டு திகழ காமராஜர் ஏற்படுத்திய அடிப்படை கல்விதான் காரணம் என்றால் அது மிகையாகாது. விருதுநகரின் வீரனே வியக்க வைத்த விந்தையே, பல ஆயிரம் பள்ளிகளை திறந்த பகுத்தறிவு பகலவனை, ஏழைகளின் துணைவனே, மதிய உணவளித்த மனிதனேமே, கரை வேட்டி கட்டிய போதும் கரைப்படியாத கைகளை உடையவரே, உலகம் போற்றும் உத்தமரே, அவரே எங்கள் காமராஜரே. காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையார் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். இளம் வயதிலே காமராஜர் தந்தையை இழந்து விட்டார்கள். குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்தார். செய்தித்தாள்கள் படித்தும் தலைவர்களின் சொற்பொழிவுகளையும் கேட்டும் அரசியலையும் நாட்டுப்பற்றையும் வளர்த்துக் கொண்டார். விடுதலை வீரர் சத்தியமூர்த்தியின் வாரிசாக விலகியவர் காமராஜர். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணி எரிப்பு, சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு பல முறை சிறையில் அடைக்கப்பட்டார். 9 ஆண்டுகள் அவர் மக்களுக்காக சிறை சென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. காந்தி வழியில் கடமையாற்றியவர் காமராஜர். காமராஜர் அவர்கள் 1954ஆம் ஆண்டு முதலமைச்சர் அரியணை ஏற்றி அழகு பார்த்தனர். கல்வி மிக்கலாம் செல்வம் ஒன்று இல்லையே, கண்மணி கேளடானி என்றான் சொல்லையே என்ற பாவேந்தர் பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப காமராஜர் முதலமைச்சரானதும் அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி இலவசமாகப்பட்டது. பள்ளி இல்லாத ஊர்களில் எல்லாம் பள்ளிகளை திறந்தார். ஜாதிகள் லேடி பாப்பா, குலத்தாய்ச்சி உயர்ச்சி கொள்ளை பாவம் என்ற பாரதியின் வரிகளுக்கு இணங்க ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக பள்ளி சீருடைகளை கட்டாயமாக்கப்பட்டது. கட்டாய கல்வி, இலவச கல்வி, மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி ஏழை மக்கள் கல்வி முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார். வையத்துள் வாழ்வாங் வாழ்பவன் வரன் வரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி அறநெறியில் இன்று வாழ்ந்த காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தில் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. நீர்ப்பாசன திட்டங்கள், நீர்மின் திட்டங்கள், அணைக்கட்டுகள், தொழில் வளர்ச்சி, கிராமப்புற வளர்ச்சிகள் என காமராஜரின் ஆட்சி அசத்தல் திட்டங்களால் வளர்மானது நாடு. 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 1963ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியவர்களை பிரதமராக அரியணேற்றிதான் ஒரு கிங் மேக்கர் என நிரூபித்தார். எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறை ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற பொன்மொழிக்கு பொருந்தி வாழ்ந்த காமராஜர் அவர்கள் 1945ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி 72 வயதில் காலமானார். தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை தந்தவர் பெருந்தலைவர் காமராஜரை நித்தம் நாமும் போற்றி வணங்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.